அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சொல்லுவேன், வெக்கமே இல்லாம சார் அஜித் சார் கிட்ட தான் சார் எனக்கு கன் பிடிக்க தெரியாது, கொஞ்சம் கத்துக்கணும். கிட்டத்தட்ட எம்ஜிஆருடைய சாயல்ல ஒருத்தர் இன்னைக்கு சினிமா துறை இருக்கிறாரு, எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது வந்து அஜித் சார். தன்னடக்கம் தன்னம்பிக்கை தனி வழி தல வழி ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திரைப்படம் வேண்டாம், உன் புகைப்படம் போதும். இப்போ அஜித் சாரோட டேட் கிடைச்சதுன்னா நான் ஸ்டாப்பா டேட் கிடைச்சு வச்சுங்களேன், 90 நாள் 100 நாள் படத்தை எங்களுக்கு வழிகாட்டி அவர் இருக்கிறாரு, எங்க வாழ்க்கை எப்படி நடத்தணும்னு சொல்லி தராரு. விஜய் படமும் அஜித் படமும் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுல நம்பர் 1 அஜித். ஹாப்பி பர்த்டே தல. எனக்கு அதுவும் சூப்பர் ஹீரோவா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். வரிசையா ஹரிசார் கூட படம் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு காதல் மணல்ல இருந்து அஜித் பிடிக்க ஆரம்பிச்சது, அன்னிலிருந்து இன்று வரைக்கும் இறுதி வரைக்கும் தலை ரசிகனா இருந்துட்டு சாவேன். அவ்வளவுதான். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்னும் சொல்ல போனா அது வந்து அஜித் சாருக்கு ஜாஸ்தி. Yeah, I'm a big Ajit fan. It doesn't mean that I don't like Vijay, but comparatively I like Ajit. இப்போ அஜித் சாரோட டேட் கிடைச்சதுன்னா நான் ஸ்டாப்பா டேட் கிடைச்சு வச்சுங்களேன், 90 நாள் 100 நாள் படத்தை முடிச்சிடலாம். அவர் டிசிப்ளினான ஒரு ஆக்டர், காலைல வந்துருவாரு. அப்போ நம்மளுக்கு வந்து டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. செட் ஒர்க் எல்லாம் சரியா போயிட்டு இருந்ததுன்னா கடகடன் படத்தை முடிச்சிடலாம். 90 days 100 நாள் முடிச்சிட்டோம்னா அப்படின்னா அர்த்தம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல படம். விஜய் படமும் அஜித் படமும் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுல நம்பர் 1 அஜித். நீங்க பாருங்க, அவங்க 2 பேர் படம் வந்ததுனால இவர் படம் தான் நல்லா இருக்கும். அப்போ ஸ்ட்ரெயிட்டா மோதனா தலை தான் நம்பர் 1. அது மாதிரி திரு அஜித் வந்து அம்பேர் மாதிரி, அவர் கிரவுண்ட்ல இருப்பாரு ஆனா அவர் ஆட மாட்டாரு. அது மாதிரி ஒரு மைண்ட் செட் அவருக்கு. ஆனா அவர் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவார். ஸோ அது வந்து அஜித் வந்து ஒரு அம்பையர் தான். அவர் ஆட்டத்தில் இல்லாவிட்டாலும் அவர் இல்லாமல் எதுவும் நடக்காது. பேரன்பான மனிதர், இந்த பிரபஞ்சத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவர், எங்கேயுமே ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாரும் ஒண்ணுன்னு நினைக்கிற ஒரு மனுஷன். அவருடைய மனசுக்கு தான் அவர் இந்த இடத்துல இருக்காரு. நான் வந்து அவரை ஹீரோவா தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். அதுவும் சூப்பர் ஹீரோவா பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். நான் தான் சொல்லுவேன், வெக்கமே இல்லாம சார் அஜித் சார் கிட்ட தான் சார் எனக்கு கன் பிடிக்க தெரியாது, கொஞ்சம் கத்துக்கணும். சார் தான் he was very sweet and he எப்படி கன் பிடிக்கிறது எப்படின்னு நம்ம எல்லாரும் சினிமால எல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு ஜென்ரல் ஒரு ஐடியா இருக்கு கண்டிப்பா. பட் இருந்தாலும் இந்த கேரக்டர் வந்து கண்மணி கேரக்டர் வந்து லைக் அவங்க ரொம்ப வருஷமா இதே ஷீ இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் லைக் இன் ஹேண்ட்லிங் கன்ஸ் எல்லாம். அது அந்த பாடி லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஐ தாட் அஜித் சார் இஸ் த பெஸ்ட் பர்சன் ஐ கேன் கோ டு ஃபார் அட்வைஸ். அவர் வந்து இஸ் நோன் ஃபார் ஹிஸ் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் அண்ட் ஹிஸ் ஸ்டைல் அண்ட் அந்த ஸ்வாக் வந்து த வே ஹி ஹேண்டில்ஸ் ஹிஸ் ஆக்ஷன் இன் ஹிஸ் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ நான் போய் கேட்டேன் அண்ட் ஹீ ஷோட் மீ த வே எங்கே ஹோல்ட் பண்ணணும், இந்த கை எங்கே ஹோல்ட் பண்ணணும், ஹவு ஷுட் யுவர் பாடி ஸ்டாண்ட், அந்த ஒரு இது எப்படி இருக்கணும் நல்லா ரொம்ப that it was very nice to see him explain. நல்லா பழகுவேன் நல்லா சொல்லியிருக்காங்க. பட் அஜித் சாரை பார்த்து பழகுறதுக்கு அப்புறம் ஐ ரியலைஸ்ட் தட் ஐ ஆம் நத்திங் கம்பேர்ட் டு ஹிம். அவரை மாதிரி ஆகிறதுக்கெல்லாம் ஐ நீட் டு இன்னும் கிலோமீட்டர்ஸ் டவுன் டு எர்த் போனோம் எனக்கு. ஸோ ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் ஹிம் இன் தட் மேட்டர். ஓப்பனிங் ப்ரெஷர் பார்த்தா அஜித்துக்கு வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த ப்ரெஷர் வந்து ஸோ அந்த வெறித்தனம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து அஜித்தினுடைய ஆடியன்ஸ். அதுதான் சில வார்த்தைகளுக்கான மரியாதை. ஹலோ அஜித் குமார்னர், அவ்வளோதான் இவன். நைட்டு பூரா கிளாசி, வெரி கிளாசி. டு த கோர் போயிடுவார். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 செட்ஸ் போட்டேன்னா அவர் வந்து போட்டுக்கிட்டே இருக்காரு. சார் டயர்டாக போ சார், ஒன்றும் வரும் நான் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணாருன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுவார் அவர். ஸோ இன் தட் வே ஐ ரியலி லைக் ஹிம் ஃபார் ஹிஸ் அந்த ஒரு மனசு வச்சு அதை பண்ணணும்னு ஒரு இந்த வில் பவர் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு. ஒரு ஷார்ட் இருக்கும் அதில் என்னென்னா நான் ஒரு டச் பண்ணேன், எனக்கு ஞாபகம் இல்லை சார், ஐ திங்க் ஹியர் ஆர் ஹியர் அந்த மாதிரி. அண்ட் தேர் வாஸ் அ ஹியூஜ் டிஸ்கஷன்.
அது சுந்தரம் மாஸ்டர் என்ன பண்ணலாமா எப்படி பண்ணலாம் ஏய் why are you thinking on that? Come, what do you want to do? You want to do this? Opening, okay, ready, cool. இந்த மாதிரி he'll come go out of his way and make everyone comfortable. அஜித் சார்ட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதில் நான் முக்கியமாக பார்த்தது என்ன அப்படின்னா கான்ஃபிடென்ஸ். லைஃப்பில் வந்து கான்ஃபிடென்ஸ் எவ்வளோ முக்கியம். லைக் அவங்களோட ஃபெயிலியர்ஸ் வந்து அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட கெரியரில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தலாமே தவிர உங்களுக்குள்ளே இருக்கிற பர்சனாலிட்டிக்கோ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலுக்கோ ஒரு சின்ன ஷேக் கூட இருக்கக்கூடாதுங்கிறத நான் அஜித் சாரை பார்த்து கற்றுக்கிட்டேன். கான்ஃபிடென்ஸ் லெவல், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன்னும் சொல்லப்போனால் அது வந்து அஜித் சாருக்கு ஜாஸ்தி. ஸோ அதுதான் சட்டனுக்கு. ஒன் மோர் போறாருன்னு வச்சுங்களேன், அவர் ஒன் மோர் போறாருன்னா செட்டுக்கே சாரி சொல்லுவார். புரியுதுங்களா? அவ்வளோ மரியாதையாக இருப்பார். அண்ட் அப்புறம் அவர் எவ்வளோ பெரிய ஸ்டார். அவர் இதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. ரைட்டா? இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இந்த டைலாக் சார் சொல்லுவார் இல்லையா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா உனக்கு, மாமா கிட்ட போய் கேளு. அதெல்லாம் வந்து சார் எடுத்து கொடுத்த ஒரு இம்ப்ரவைசேஷன். ஸ்கிரிப்டில் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனால் அவர் தான் இம்ப்ரவைஸ் பண்ணி சொன்னார், அர்ஜுன் அது இப்படி சொல்லு, நான் அதுக்கு இப்படி சொல்கிறேன். அந்த சீன்லாம் வந்து நான் என்னோட மறக்க முடியாத நினைவுகள் அந்த சீன் தான். எனக்கு ரொம்ப முக்கியமான மெமரிஸ்னால் அந்த சீன் தான். இதெல்லாம் தாண்டி அஜித் சாரோட நேருக்கு நேர் நிற்கும் போது அவர் அவர் முறைச்சா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அதை நான் வந்து அவ்வளோ க்ளோஸில் பார்த்தேன் தெளிவா. அதை பார்த்துட்டும் அதுக்கு மேலே நம்ம ஒன்று பர்ஃபார்ம் பண்ணுன்றது இருக்குல்ல, அவர் கொடுத்த தைரியம் தான். சார் இந்த கேரக்டரில் அஜித் நடித்தார்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி சார் அவரை வரவழைச்சி பேசுவோம் அப்படின்னாங்க. அவர் ஆஃபீஸ்க்கு வரவழைச்சாங்க. அவர் வந்து என்ன அஜித்துக்கு வந்து அதுக்கு முன்னாடியே நான் புதிய மன்னர்கள் படத்துலேயே அஜித் நடிக்கிறதுக்காக கேட்டேன். அப்போ அஜித்துக்கு முதல்ல ஒரு ஆக்சிடென்ட் வந்து படுத்த படிக்காததுனால என்னால் இப்போ நடிக்க முடியாது. அவர் தான் முதல்ல பாபு கணேஷ் கேரக்டரில் நடிக்க வேண்டியது. நீ கட்டும் சேல மடிப்பில் அந்த பாட்டுக்கு அவர் தான் ஆடி இருந்திருக்கணும், அவர் நடிச்சிருந்தா. ஓகேங்களா? அவர் அதில் நடிக்கலை. அவர் முதுகில் அடிபட்டு ஒரு பைக் ரேஸ்லேயே இதில் கலந்துட்டு முதுகில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன. ஹெல்த் சரியில்லை, என்னால் முடியாது, 6 மாதம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் நடிக்கலை. அதனால் மறுபடியும் இந்த படத்துலேயாவது அவரை வச்சு பயன்படுத்துவோம், அவரை வச்சு படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன். அஜித் ஆஃபீஸ்க்கே வந்தார். ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது அஜித்துக்கு என்ன பிடிச்சிது அந்த, ஏன்னா புதிய மன்னர்கள் நேரத்துலேயே அவரை நான் கான்டாக்ட் பண்ணி நடிக்க கேட்டேன் அப்படின்றதுனால இப்போ என் கேரக்டர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அவர் வந்து சார் உங்கள் படத்தில் நான் வில்லனாக கூட நடிக்கிறேன் சார், நீங்கள் வில்லன் என்ன என்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க, எதுவுமே கேட்காதீங்க, நான் நடிக்கிறேன் உங்கள் படத்தில், அவ்வளோதான் சார் தெரிஞ்சு போயிட்டார். அப்புறம் இல்லை அஜித் என்ன கேரக்டர்னா தெரிஞ்சுங்க, எதுவுமே வேணாம் சார், நீங்கள் ஸ்பாட்டில் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன்ட்டார். அதே மாதிரி ஸ்பாட்டில் சீன் கேட்பார், பிரமாமல் நடிப்பார், போவார், அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணார். என்னையுமே என் கேரக்டரும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தார். அவர் என்கிட்டே ஒரு நாள் ஓப்பனாக சொன்னார், சார் நான் பல படங்கள் நடிச்சிட்டேன் சார். அப்போவே ஒரு 20 படம் நடிச்சிருப்பார் அவர். நிறைய டைரக்டர்ஸ் தேவையில்லாமல் டென்ஷன் ஆவாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் திட்டுவாங்க, யூனிட்டில் உள்ளவங்களாம் திட்டுவாங்க, கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க. நீங்கள் யாரையுமே திட்ட மாட்டேன்றீங்க, எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட நீங்கள் நாங்கன்றீங்க, எல்லோரும் தோள் மேலே கை போட்டு ரொம்ப ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறீங்க. இந்த சோசியலிசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இந்த யூனிட்டே ஜாலியாக ஹாப்பியாக டென்ஷன் ஃப்ரீயாக இருக்குது, இந்த படத்தில் நடிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொன்னார். சொன்ன மாதிரி அவர் ஒரு நாள் கூட தயங்கினே இல்லை. ராத்திரி 2 மணிக்கு நடிச்சுட்டு எங்கே உத்தண்டியில் எடுப்போம், மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்க உத்தண்டி அங்கே ஒரு வீட்டில் ஷூட் பண்ணுவோம். ராத்திரி 1 மணி 2 மணிக்கு அஜித் அனுப்புவேன், காலைல 7-8 மணிக்கு ஷார்ட்னா வந்துடுவார், முதல் ஆளாக வந்து நின்றுவார். அந்த மாதிரி ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணார். ஊட்டியில் படம் சாங் எடுத்து முடிச்சுட்டு அவருக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பும்போது அவர் சொன்னார், சார் நீங்கள் எப்போ எந்த படத்தை கூப்பிட்டாலும் நான் வருவேன் சார், நம்ம இந்த படத்தின் மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சது எனக்கு ரொம்ப ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக சொன்னார் அவர். அதே மாதிரி அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தர்ற தருணம் என்னென்னா, என்னுடைய அசிஸ்டன்ட் ராஜகுமாரன் வந்து நீ வருவாய் என்னன்ட்டு முதல் படம் பண்ணார் சூப்பர் வீட்டுக்காக. அப்போ வந்து அதில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் இதே மாதிரி அஜித் நடித்தா பிரமாதமாக இருக்குன்றாரு நினைக்கிறாரு. இந்த டைமில் அஜித் ரொம்ப பீக்குக்கு போயிட்டார். அவர் வாலி மாதிரி படங்கள்லாம் ஹிட் ஆகி அஜித் வேறு ரேஞ்ச் போய் பெரிய ஸ்டார்டம் வந்துடுச்சு அஜித்துக்கு. அப்போ அஜித் மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் முதுகில் ஒரு ஆப்ரேஷனுக்காக தேனாம்பேட்டையில் இருக்கிற அப்போலோவில் அட்மிட் ஆகிருக்காரு. அப்போவில் அஜித்தை பார்த்து நலம் விசாரிக்கணுன்றதுக்காக நானும் ராஜகுமாரனை கூப்பிட்டு போகிறேன். போய் பார்த்துட்டு அவரை விசாரிச்சுட்டு எப்படி இருக்கீங்க அஜித், சீக்கிரமாக குணமாகிடுவாங்க, மறுபடியும் நடிக்கணும், நிறைய பிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அஜித் ஒரு சின்ன இது, என்னுடைய அசிஸ்டன்ட் இவர் ராஜகுமார் நீங்கள் பார்த்துப்பீங்க, எனக்கு தெரியும் சார், நான் தான் பார்த்தேனே நம்ம படத்தில் அப்படின்னாரு. இவர் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறார் சூப்பர் வீட்டுக்கு. அந்த படம் வந்து நீ வருவாயன பார்த்திபன் சார் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. இதில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸு, இல்லை நீங்கள் நடிச்சிங்கன்னா நல்லா இருக்குன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் நடிக்க முடியுமா, ஒரு 10 நாள் டேட் கொடுக்க முடியுமா? என்ன சார் கேள்வி இது, நீங்கள் நடின்னு சொன்னால் நான் நடிக்க போகிறேன், என்ன சார் கேள்வி அவனே. அப்போ ராஜகுமாரன் எப்போ கதை சொல்லலாம், கதையும் வேணாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுமாரனை பார்த்து கேட்டார். டைரக்டர் விக்ரமன் சார் சொல்கிறாரு நான் நடிக்கிறேன், அவ்வளோதான், என்னை வச்சு கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் இப்போ ஒரு வாரத்தில் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுவேன் சார், ஆகிட்டு அவர் எப்போ சொல்லாரோ அப்போ போய் நான் நடிச்சு கொடுத்துட்றேன்
அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நடிச்சுட்டு ஸ்பாட்டில் எங்கேயாவது ராஜகுமாரன் ஷார்ட் டிலே பண்ணுறாரு, லேட் பண்ணுறாரு, இழுத்தடிக்கிறாருன்னா உடனே சொல்லிடுறாரு, நான் விக்ரமன் சார்ட்ட சொல்லிடுவேன், ஜாகிரதை ஒழுங்காடு அப்படின்லாம் சொல்லியே அவர் வந்து நடித்தாராம். அந்த மாதிரி இது யாரும் செய்ய மாட்டாங்க. என் படத்தில் நடிக்கலாம், நான் சொன்னான்றக்கா என்னோடய அசிஸ்டன்ட் படத்துலையும் அவர் நடித்தார். அந்த படமும் அவருக்கு பெரிய வெற்றி படமாக தான் அமைஞ்சுது. அந்த மாதிரி அவர் ரியலி அந்த படத்தில் அடிக்கடி அவர் ஜென்டில்மேன், அவர் ஒரு டயலாக் சொல்லுவேன், அவர் ஜென்டில்மேனுங்க அஜித். அமராவதின்ற படத்தை ஸ்கிரிப்ட் என்கிட்ட வந்து சொல்ல செல்வா கிட்ட சொன்னேன், நீ யாரை வேணாலும் தேர்ந்தெடுத்து புதுமுகங்களை வச்சு பண்ணுனேன். ஆனால் அவர் சிலரை கொண்டு வந்தார், அதில் எனக்கு சிலதெல்லாம் பிடிக்கல, விட்டாச்சு. அதுக்கப்புறம் 45 நாள் ஊட்டியில் ஷூட்டிங் போனதை நமக்கு டைம் ஆகிடுது, ஜனவரிலே போய் ஆகணும் அப்படின்றதுனால நாங்கள் அவசரமாக ஒரு ஆளை கதாநாயகனை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சோம். அதில் சங்கவியை நான் தான் தேர்ந்தெடுத்தேன். அவர் பாக்யராஜ் ஆஃபீஸ்லேருந்து அந்த ஃபோட்டோ சங்கவியை தேர்ந்தெடுத்து, அவள் பேர் ஜீவா, சொந்த பேர். என்னுடைய டாக்டர் பேர் தான் சங்கவியின் பேர் வச்சேன் அவளுக்கு. அதனால் அவள் அனுப்பிச்சதில் சங்கவி கரெக்டாக பண்ணால். ஆனால் அங்கே போனவுடனே நாங்கள் போட்ட புதுமுகம் ஒருத்தர் சரியாக நடிக்காதனால ஒரே வாரத்தில் எனக்கு செல்வா ஃபோன் பண்ணிட்டார். இது போல் சார் இவன் சரியாக பண்ணல, ஒரு வாரம் வேஸ்ட்டாக போச்சு, நான் ஒரு ஆடில் பார்த்த மாதிரி இல்லை தெலுங்கு படத்தில் ஒருத்தர் நடிக்கிறாரு, அவரை எப்படியாவது கூப்பிட்டு வாங்க சார் அப்படின்னாரு. அப்புறம் அப்போ தேட சொல்ல தான் பிரசாத் ஸ்டுடியோவில் அவர் நடிக்கிற ஷூட்டிங்கில் நான் போய் பார்த்தேன். அவர் தான் அஜித். புரியுதா? பிரசாத் ஸ்டுடியோவில் பார்க்க சொல்ல அந்த மேனேஜர்லாம் கூப்பிட்டு பார்க்க சொல்ல, எப்பா இவர் இப்போ தான் சார் முதல் நடிக்கிறான், ஆனால் ரொம்ப வாலாக இருக்கிறான் சார், நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா, சரி நான் பார்க்குறேன் பாவன்னு கூப்பிட்டு அவரை விசாரிக்க சொல்ல, அவர் சொன்னார், சார் எப்போ சார் ஷூட்டிங்கு? தமிழ் படத்தில் தான் நான் நடிக்கணும் வந்தேன், எனக்கு தெலுங்கு படம் கட்டிச்சு நடிச்சிட்ருக்கேன், எப்போ சார் ஷூட்டிங்னு தான் கேட்குறாரு. நாளைக்கே போகலாம்பா அப்படின்னா. அப்போது நைட் அந்த சாகை முடிச்சுட்டு அவன் காலையில் என் கூட வரதுக்காக ட்ரை பண்ணான். அது அப்போ முதல்ல அவனை பிடிச்சதுக்கு காரணம் என்னென்னா, அஜித்தை எடுத்த உடனே எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பேன்னு கேட்டார். அது தொழில் மேலே அக்கறை எப்பவுமே ஒரு தொழில் ஒரு நம்பிக்கை வந்தால் சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறது தப்பு இல்லையே. அதுபோல் அவர் கேட்டதன் அடிப்படையில் அவனை இன்னும் எனக்கு ரொம்ப ஒற்றாயிடுச்சு. நீ எவ்வளோ கேட்குற அப்படின்னா, சார் நீங்கள் கொடுங்க சார் அப்படின்னா. சரி அப்போவே ஒரு 5000 ரூபா கையில் கொடுத்துட்டு நான் மறுநாள் ட்ரெயினுக்கு வாப்பா அப்படின்னு சொன்னேன். ஆனால் அன்னைக்கு வந்து அவருடைய டெடிகேஷன் வந்து எனக்கு அந்த படத்தை பொறுத்தளவு, காதல் கோட்டையை பொறுத்தளவு அவருடைய டெடிகேஷன்ங்கிறது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனோம்னா, உண்மையாகவே சொல்ல போனோம்னா, அவர் வந்து சார் நான் வந்து நடிக்க போகும்போது மட்டும் அந்த காட்சி எப்படி என்னன்னு கேட்டுக்கிறேன் சார், முழு கதையை கூட என்னிடம் கேட்காமலே அவர் வந்து அன்றைக்கி பண்ணிட்டார். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணுன்னா, ஒரு முறை நான் அவரோடு பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய படங்களை பட்டியலிட்டார். அவருடைய படங்களை பட்டியலிடும்போது நான் காதல் கோட்டையை அவர் பட்டியலிடலை. நான் உடனே அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் காதல் கோட்டையை சொல்லலை அப்படின்னு. அது என்னுடைய படம் இல்லை, உங்கள் படம் அப்படின்னாரு. அதுக்கு பின்னாடி யாரும் இல்லை, அவர் மட்டும்தான் இருந்திருக்கார். ஏன்னா அவரை டிசைட் பண்ணுவதற்கு அவர் மட்டும்தான் இருந்தார். அப்பவும் சரி, அவர்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஆஸ் அ பர்சன், ஆஸ் அன் ஆக்டராக, வெரி ஹானஸ்ட், வெரி சின்சியர் ஆக்டர் அவர் கூட இந்த அசோசியேஷன் வந்து எனக்கு முடிஞ்சதுக்கு நான் கடவுள் நன்றி சொல்கிறேன். ஒரு பில்லாலேருந்து நான் அவ்வளோ தமிழ் ஃபிலிம்ஸ் பார்க்க மாட்டேன், பட் இங்கே லைக் ஐ ஹவ் சீன் 3-4 films and mostly are only of Ajit sir. Like couple of films நான் பார்த்திருக்கேன். ஆமா, ரொம்ப பிடிச்ச படம் I love Billa only I fell for him. தல அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். நான் அவர் வீட்டில் வேலை கூட செஞ்சுருக்கிறேன். அவர் நல்ல குணம், நல்ல மனுஷன், நல்லா ரொம்ப பிடிக்கும் அவர். ஹாப்பி பர்த்டே தலை. நான் வந்து தளபதி வெறியானா, ஆனால் எனக்கு தலையும் பிடிக்கும் தளபதி. அப்புறம் தலைக்கிட்ட பிடிச்சது வந்து அவரோட தன்னம்பிக்கை. ஒரு தளபதி ஃபேனு. தலைக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அவர் ஹேர் ஸ்டைல் பிடிக்கும், சால்ட் அண்ட் பெப்பர் நேச்சுரலாக நடிப்பார், அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவர் நடித்த படத்தில் வந்து மங்காத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி பர்த்டே தலை. ஹாப்பி பர்த்டே தலை. தலைக்கு பிடிச்ச விஷயம் தன்னம்பிக்கை. நான் ஒரு தளபதி ஃபேன் இருந்தாலும் தலைக்கு ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தலை. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே தலை. எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது அவர் டிரைவிங் தான். ஹாப்பி பர்த்டே தலை. தலை சொந்த உழைப்பை எதிர்பார்க்காம மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு ஆதரவற்ற மக்களுக்கு அவர் வீட்டில் வேலை செய்கிற அனைவருக்குமே வீடு கட்டி கொடுத்து ஸ்கூல் செலவு எல்லாத்தையுமே நல்லா பண்ணியிருக்கு.